என் தங்கப்பிள்ளையே, இன்று இந்த சதுர்த்தியினுடைய ஞாயிற்றுக்கிழமையின் வெற்றி விடியலில் உன்னை கண்ணீர் சிந்த வைத்தவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய தண்டனை ஒன்று கிடைத்துவிட்டது. அவர்களுக்கு என்ன தண்டனை கிடைத்திருக்கிறது என்று நீ கேட்டால் நிச்சயமாக நீ இரக்கப்படுவாய். ஏனென்றால் நடந்திருக்கின்ற காரியம் அப்படிப்பட்டது. என் பிள்ளைக்கு இந்த நேரம் இந்த விஷயத்தை சொல்லிவிட வேண்டும் என்றுதான் உன் தாயானவள் நான் உடனடியாக ஓடோடி வந்திருக்கிறேன். உனக்கான ஒரு நல்ல விஷயத்தை நடத்தி கொடுக்க இந்த வராகி ஒரு பொழுதும் ஒரு நொடி பொழுதும் யோசிப்பது கிடையாது. என் பிள்ளைக்கான சந்தோஷம் என்னவென்று நான் உனக்கே என்று எப்பொழுதும் உறுதிப்படுத்தி கொடுக்கிறேன் அல்லவா? அதுபோலத்தான் இந்த வாழ்க்கையும் உன்னை சுற்றி உனக்காக என்ன தர எண்ணுகிறதோ அவை அத்தனையையும் நான் சரியாக உனக்கு எப்பொழுதும் நடத்தி கொடுக்கிறேன் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. இந்த தாயின் அன்பும் அரவணைப்பும் எப்பொழுதுமே உனக்கு நிலைத்திருக்கச் செய்யும் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கு உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. நல்லது வேண்டி நீ எதையும் எதிர்பார்த்து நின்றாலும் அவை அத்தனையிலும் உனக்கான நல்லது நடக்கும் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கான தேவைகளை எல்லாமும் உணர்ந்து எப்பொழுதும் உன்னை சுற்றி வரக்கூடிய இந்த வராகி இந்த நாளில் உன்னை கண்கலங்க வைத்தவர்களுக்கு நடந்த ஒரு சம்பவத்தை உன்னிடத்தில் சொல்ல நினைத்திருக்கிறேன் என்றால் நிச்சயமாக இது என் பிள்ளைக்கு மனதில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கும் என்பதனால என் பிள்ளைக்கு மனதில் ஒரு மிகப்பெரிய விஷயத்தை இது நடத்தும் என்பதனால்தான் உன்னை சுற்றி நான் இருப்பது. எப்பொழுதும் உனக்கு தேவையான விஷயங்களை உன் கண் முன்னால் நிறுத்தும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. நான் இருக்கும் இந்த காலங்களில் எதையுமே என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை ஆட்டி படைக்கும் இந்த விஷயங்களை எல்லாமும் எப்பொழுதும் நீ தெளிவுபட உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. எவ்வளவோ சோதனைகளும் வேதனைகளும் நம்மை சுற்றி இருந்திருந்தாலும், எவ்வளவோ கஷ்டங்களும் காயங்களும் நம்மை சுற்றி இருந்திருந்தாலும், இவை எல்லாவற்றையும் தாண்டி என் பிள்ளை நீ மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை தேடி எப்பொழுதுமே மிகுந்த கவலையோடு தான் இருந்து கொண்டிருக்கிறாய். சந்தோஷம் என்பது எங்கே, அது நமக்கு எப்பொழுது கிடைக்கும் என்று எல்லாமும் எப்பொழுதும் சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கும் என் குழந்தைக்கு நான் இருந்து ஒன்றை உருவாக்கி கொடுக்கிறேன் என்றால் அதை நிச்சயமாக நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். உனக்கான நல்லது எப்பொழுதும் உன்னை தொடரும். இந்த காலம் முழுக்க இனி உனக்கு வேண்டியது ஒவ்வொன்றும் சரியாகவே உன்னை தொடரும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. நான் இருப்பது இதுவரையிலும் உன்னுடைய மனதிற்குள் எப்படிப்பட்ட சிந்தனைகளை கொடுத்திருக்கிறது என்று தெரியாது. ஆனால் உன் தாயானவள் எப்பொழுதுமே உன்னை காண வரும் பொழுது முழு மகிழ்ச்சியோடு தான் வருகின்றேன். மனதில் இருக்கின்ற தேவையற்ற எண்ணங்களை எல்லாமும் வேறறுத்து என் பிள்ளையின் வாழ்க்கையில் ஒரு நல்லது நடக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் நான் உன்னை தொடர்ந்து வருகின்றேன். அதனால் எதையும் நினைத்து எதையும் யோசித்து என் பிள்ளை நீ ஒருபோதும் வருந்தி கொண்டிருக்காது. உனக்கு என்ன நடக்க இருக்கிறதோ அவை அத்தனையுமே சரியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கான கால நேரம் எப்பொழுதும் கைகூடி வருகின்ற இந்த நேரத்தை மட்டும் நீ எந்த நிலையிலும் தொலைத்துவிடக்கூடாது. உனக்கான நன்மைகளும் உனக்கான சந்தோஷங்களும் இனி எந்த காலத்திலும் உனக்கு மட்டுமே சொந்தமானதாக இருக்க நீ எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியிலும் நான் உனக்காக துணை இருக்கிறேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது. எப்பொழுதுமே நம்மை இந்த மனிதர்கள் என்னவாக பார்க்கிறார்கள் என்பதுதான் நமக்குள் இருக்கின்ற பல கேள்வி. நமக்குள் நம்மால் உணர முடியாத பல விஷயங்கள் நிச்சயமாக இருக்கத்தான் செய்கிறதல்லவா? நம்மை சுற்றி நடக்கும் சில பிரச்சனைகள் நம்மை அதிகமாக யோசிக்க வைக்கிறது. நம்மை சுற்றி நடக்கும் சில கஷ்டங்கள் நம்மை அதிகமாக சிந்திக்க வைக்கிறது. என்னவென்றும் ஏதுவென்றும் நம்மை அதிகப்படியான யோசனைக்குள் இந்த வாழ்க்கை தள்ளிவிட்டு கொண்டிருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருக்கும் பொழுது
இதுவரையிலும் என் பிள்ளை சந்தித்த ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொண்டு மன நிறைவோடு வாழ வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. நல்லது என்றால் என்னவென்று உனக்கு நான் சொல்லித்தான் தெரிய வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. இந்த வாழ்க்கை உனக்கான ஒவ்வொரு நன்மைகளையும் இனி சரியாகவே உணர்த்தி கொடுக்கும் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் இந்த காலங்கள் இனி உன்னை எப்பொழுதும் நல்லபடியாக மீட்டெடுக்கும் அல்லவா. வராகி சொல்ல சொல்ல உன் வாழ்க்கையில் தோன்றக்கூடிய பல மாற்றங்களையும் என் பிள்ளை நீ கண்கூடாக காணத்தான் வேண்டும். உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரங்கள் இனி உன்னை எப்பொழுதும் சந்தோஷப்படுத்தட்டும். உன்னை நினைத்து இந்த வாழ்க்கையில் எப்பொழுதும் என் பிள்ளை நீ வருந்தாதே. ஏனென்றால் உனக்கு யாரும் இல்லை என்ற பேச்சுக்கே இடமில்லை. தெய்வம் உனக்காக வருகிறது. நீ நினைத்தாலே அந்த தெய்வம் உன்னை நெருங்கி விடுகிறது என்றால் அதற்கு என்ன காரணம் தெரியுமா? யாருக்குமே எந்த பாவத்தையும் செய்யாத பிள்ளை நீ. யாருக்கும் எந்த கஷ்டத்தையும் கொடுக்காத பிள்ளை நீ. அப்படி இருக்கும் பொழுது உன்னை தேடி தெய்வம் வராமல் போகுமா? உனக்கு ஒரு நல்லதை நடத்த தெய்வம் முன்வராமல் சென்று விடுமா? உனக்கு வாழ்க்கையில் ஒரு வேதனையும் சோதனையும் என்ன நடந்தாலும் சரி, அந்த இடத்தில் இந்த தெய்வம் முன்னின்று உனக்கு கை கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. முன்னின்று உன்னை நிச்சயமாக சந்தோஷப்படுத்தும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. உனக்கான நல்லதை நான் உருவாக்கி கொடுக்கும் இந்த காலம் முழுக்க இனி உன்னை சுற்றி எப்பொழுதும் வெற்றியும் கிடைக்கும் என்பதனை நீ மறக்காதே. இத்தனை காலம் இந்த வராகி நான் உன்னை எப்பொழுதும் சந்தோஷப்படுத்த நினைத்ததற்கு காரணமும் இதுதான். ஆனால் இப்பொழுது சில காலமாகவே சில மனிதர்களினுடைய நடவடிக்கைகளும் அவர்கள் நடந்து கொள்கின்ற விதமும் அதிகமாக உன்னை கண்ணீர் சிந்த வைப்பதுமாக இவர்கள் இருந்து கொண்டிருக்கின்ற இந்த விஷயங்களும் உன் தாய் எனக்கே மிகுந்த வேதனையை கொடுத்து கொண்டிருக்கின்றது. ஏன் நான் வருத்தப்படுகிறேன் தெரியுமா? இவர்கள் உன்னால் பல பலன்களை அடைந்தவர்கள். இவர்கள் உன்னால் இந்த வாழ்க்கையில் பல நன்மைகளை பெற்றவர்கள். அப்படி இருக்கும் பொழுது என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை எல்லாமும் நாம் யோசித்து கொண்டிருக்கும் இந்த காலம் முழுக்க உனக்கான நேரம் உன்னை என்னவாக மாற்றுகிறது என்பதனை நிச்சயமாக நீ புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். இந்த வாழ்க்கை உனக்கு எல்லா விஷயங்களையும் சரியாக நடத்தும் என்பதனை நீ புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். எது நடந்தாலும் நாம் இருக்கும் இந்த நேரம் நமக்கு பல நல்ல மாற்றங்களும் பல நல்ல புரிதல்களும் நிச்சயமாக கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. இது போன்ற சந்தர்ப்பங்களையும் இது போன்ற சூழ்நிலைகளையும் நாம் என்னவென்று புரிந்து கொள்ளும் இந்த நேரம் இனி உனக்காக நான் வரக்கூடிய இந்த காலம் அத்தனையையும் நினைத்து என் பிள்ளை நீ வருந்தாமல் உனக்கு நான் சொல்லித்தரக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாவற்றையும் நீ ஒன்றன் பின் ஒன்றாக தெளிவாக தெரிந்து கொண்டாலே அது போதும். ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை நிச்சயமாக மேன்மைப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். ஒவ்வொரு விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உன்னை முழுமைப்படுத்தும் என்பதனை நீ எப்பொழுதும் புரிந்து கொள்வாய். உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் முழுக்க இனி உன்னை சுற்றி எல்லாமுமே சரியாகவே நடக்கும். உன்னை சுற்றி இந்த வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் கவனமாகவே உனக்கு நடக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. மற்றவர்கள் உன்னை பற்றி என்ன பேசுகிறார்கள் என்பதை எல்லாமும் நான் அறிவேன். உண்மையாகவே இவர்களுக்கு உன்னை பற்றி பேசுவதற்கு தகுதி இருக்கிறதா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை என்பதுதானே உண்மை. உன்னை வேண்டும் என்றே இவர்கள் வேதனைப்படுத்துகிறார்கள் என்பதனை நான் தெரிந்து கொண்ட பிறகும் இதை இப்படியே விட்டுவிட முடியாதல்லவா? வேண்டும் என்றே உன்னை இந்த மனிதர்கள் சோதிக்கிறார்கள் என்று தெரிந்த பிறகும் நாம் இதனை அவ்வளவு சுலபமாகவெல்லாம் விட்டுவிட முடியாது. உனக்கான நேரமும் உனக்கான தேவைகளும் என்னவென்றும் ஏதுவென்றும் எப்பொழுதும் உணரும் இந்த நேரம் உன்னை ஆட்டி படைக்கும் ஒவ்வொரு விஷயங்களும் இனி உன்னை சரியாக முழுமைப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள். சரியாக உன்னை ஆனந்தப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள். இனி இந்த நேரம் உனக்கான பொன்னான நேரம் என்பதனை
நீ புரிந்து கொண்டாயானால் உன்னை சுற்றி நடக்கும் அத்தனை விஷயங்களும் இனி உன்னை சந்தோஷப்படுத்தும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. இனிமேல் உனக்கு என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்பதனை எல்லாமும் தாண்டி இது உனக்கான காலம் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள தயாராகு. இது உனக்கான நேரம் என்பதனை நீ புரிந்து கொள்ள தயாராகிவிடு. உன்னை காணும் எல்லா விஷயங்களும், உன்னை தொடரும் எல்லா விஷயங்களும் இனி இந்த வாழ்க்கையில் உன்னை கட்டாயமாக மேன்மைப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள். உன்னை முழுக்க முழுக்க ஆனந்தப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள். அத்தனையிலும் இருந்தும் என் பிள்ளை தனக்கான ஒரு விஷயங்களை நிறைவாக பெற்று கொண்டாலே அது போதும். இனிமேல் என் பிள்ளை நீ நின்று எந்த ஒரு விஷயத்திற்காகவும் கலங்க வேண்டாம். எந்த ஒரு விஷயத்திற்காகவும் என் பிள்ளை நீ வருந்த வேண்டாம். இனிமேலும் என் பிள்ளை நீ யோசிக்கின்றபடி உனக்கு சில விஷயங்கள் நன்மைகளை நடத்தும் என்பதனையும் நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். எந்த நேரமும் என் பிள்ளை உனக்கு நான் இருக்கிறேன் என்பதனை நீ உணர்ந்த பிறகு உன்னை கண்கலங்க வைத்தவர்களை நான் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க முடியாதல்லவா? என் பிள்ளைக்கு ஒருவர் கொடுக்கின்ற எந்த ஒரு கஷ்டத்தையும் நான் பார்த்து கொண்டிருக்க முடியாதல்லவா? நானும் சரியான நேரத்தை தான் எதிர்பார்த்திருந்தேன். நீ நினைக்கலாம், அம்மா இத்தனை காலமும் என்னை கண்ணீர் சிந்த வைத்திருக்கிறார்கள், இவர்களை நீ இவ்வளவு நாளும் வேடிக்கை பார்த்துவிட்டு இப்பொழுது வந்து சொல்கிறாயே என்று நீ கேட்கலாம். என் குழந்தையே, உண்மைதான். நானும் பொறுத்திருந்தது உண்மைதான். ஏனென்றால் யாரையும் அவ்வளவு சுலபமாக தெய்வம் தண்டித்து விடாது. ஏனென்றால் அவர்களுக்கும் ஒரு வாழ்க்கை இருக்கிறதல்லவா? அவர்களை நம்பியும் இங்கு சிலர் இருக்கிறார்கள் அல்லவா? அப்படி இருக்கும் பொழுது சட்டென்று அவர்களுக்கு நாம் தண்டனையை கொடுத்து விட முடியாது. இவர்கள் செய்த தவறுக்கு அவர்களின் ஒட்டுமொத்த குடும்பமும் பாதித்து நிற்கும். ஆனால் நாம் இவர்களுக்கான வாய்ப்பை கொடுக்கிறோம். அவர்களை யார் அதிகமாக நம்புகிறார்களோ, இவர்களை நம்பி யார் இருக்கிறார்களோ அவர்களுக்கும் இவர்களை பற்றிய புரிதலை கொடுக்கிறோம். அவர்கள் சொல்லியும் கேட்கவில்லை, அவர்களுக்காகவும் இவர்கள் திருந்தவில்லை என்றால் அதன் பிறகுதான் தெய்வம் இவர்களுக்கு கொடுக்க வேண்டிய விஷயத்தை கொடுக்க யோசிக்கும். அதுதான் உண்மை. அதனால் இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாமும் உனக்கு நடக்கும் இந்த நேரம். என் பிள்ளை, நீ எதை பற்றியும் யோசித்து இனிமேல் வருத்தம் கொள்ளாது. எதை பற்றியும் சிந்தித்து என் பிள்ளை இனிமேலும் நீ கலக்கம் கொள்ளாது. உனக்கான தேவைகளை நான் உணர்ந்து எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உனக்குரிய நம்பிக்கையை உனக்கு கொடுத்து உன்னை நான் ஆனந்தப்படுத்த விரும்புகிறேன். இதுவரையிலும் என் பிள்ளை நீ தவித்தது எல்லாமும் போதும். உனக்கான தீர்வுகள் இனி நிச்சயமாக உன்னை சுற்றி வந்து கொண்டே இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். உனக்கான தேவைகள் எல்லாமும் உன்னை எப்பொழுதும் அதிசயப்படுத்தும் என்பதனையும் நீ புரிந்து கொண்டே இரு. உன்னை நான் மீட்டெடுக்க வருகின்ற இந்த நேரம் முழுக்க இனி உன்னை சுற்றி என்ன நடக்க காத்திருக்கிறது என்பதனையும் நீ தெரிந்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் நீ விரும்புகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக பெற்றுக்கொண்டு மனநிறைவோடு வாழ வேண்டும் என்பதனையும் மறக்கக்கூடாது. இன்று சதுர்த்தி நாள், விநாயக பெருமானுக்கு உகந்த இந்த நல்ல நாளில் உன் வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய பல விஷயங்களை என் பிள்ளை நீ நிச்சயமாக உணர்ந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளை, நிச்சயமாக அதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை என்னவெல்லாமும் எப்படி எல்லாமும் நடத்துகிறது என்பதனை எல்லாமும் நினைத்து இனிமேலும் நீ கலங்காது. உனக்கான தேவைகளை நான் உன் கண் முன்னால் உருவாக்கி கொடுக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டாயானால் இன்று உன்னை சுற்றி நடக்கும் எல்லா விஷயங்களும் சரியாக உன்னை தொடரும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். உன்னை தேடி வரும் எல்லா மாற்றங்களும் உன்னை வலிமைப்படுத்தும் என்பதனையும் கட்டாயமாக நீ புரிந்து நடந்து கொள்வாய். நான் இருக்கும் இந்த காலங்கள் இனி உனக்கே உனக்கான மனநிறைவை எப்பொழுதும் சொல்லிக் கொடுக்கும். உனக்கான ஆசைகளையும் உனக்கான விருப்பங்களையும் இது நிச்சயமாக உனக்கு நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. என் பிள்ளையினுடைய தேவைகள் என்ன, என் பிள்ளையினுடைய விருப்பங்கள் என்ன
என் குழந்தைக்கு இந்த வாழ்க்கை என்ன கொடுக்கும் என்பதனை எல்லாமும் நான் பார்த்து பார்த்து உனக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன் என்பதனை நீ மறக்காதே. உனக்கு ஒவ்வொன்றையும் நான் கேட்டு கேட்டு தருகிறேன் என்பதனையும் மறக்காதே. அம்மா தன் பிள்ளைகளுக்கான விஷயங்களை உருவாக்கும் பொழுதும் சரி, இந்த வாழ்க்கையை உன் வசமாக்கி கொடுக்கும் பொழுதும் சரி, உனக்கு என்ன வேண்டும் ஏது வேண்டும் என்பதனை நீ எப்பொழுதும் தெளிவுபட உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதில் நான் மிகுந்த கவனத்தோடு இருக்கிறேன் என்பதனை நீ மறக்காதே. மிகுதியான புரிதலோடு நான் எதையுமே இந்த வாழ்க்கையில் உனக்கென எதிர்கொள்கிறேன் என்பதனையும் நீ மறக்காதே. இத்தனை நாளும் என் பிள்ளை நீ யோசிக்கின்ற இந்த விஷயங்கள் அத்தனையும் முழுக்க முழுக்க உன்னை மேன்மைப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள். முழுக்க முழுக்க உன்னை வெற்றியின் பாதையில் அழைத்துச் செல்லும் என்பதனை நீ புரிந்து கொள். உன்னை நான் எப்பொழுதும் அன்பால் அரவணைக்க காத்திருக்கிறேன். உன்னை நான் எப்பொழுதும் அன்பால் அரவணைத்து உனக்கான நம்பிக்கையை கொடுக்க காத்திருக்கிறேன் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. பல புரிதல்களோடு நான் உன்னை எப்பொழுதும் சந்தோஷப்படுத்துகின்ற இந்த நேரம் இனி உன்னை சுற்றி எல்லாமும் சரியாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னை சூழ்ந்து வரும் அத்தனையையும் என் பிள்ளை நீ யோசித்து பெருமகிழ்ச்சியோடு இந்த வாழ்க்கையை நீ நம்பிக்கையோடு வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. என்னவாகும் ஏதுவாகும் என்பது எல்லாமும் ஒருபுறம் இருக்க, இவர்களுக்கு கிடைக்கின்ற தண்டனை என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய பாவத்திற்கும் மன்னிப்பு கிடைக்கும். ஆனால் எப்பொழுது ஒருவரின் கண்ணீரை கண்டு ரசிக்கிறார்களோ, எப்பொழுது ஒருவரின் கண்ணீருக்கு காரணமாகிறார்களோ, அது நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் ஒருபொழுதும் மன்னிக்க முடியாத ஒரு விஷயம் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. மன்னிக்கவே முடியாத ஒரு பாவம் என்றால் அது இதுதான் என்பதனையும் நீ மறந்து விடாதே. உனக்கான நேரம் இது ஒவ்வொன்றையும் உன் முன்னால் நிறுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள். உன்னை சுற்றி வந்து உனக்கு பல சந்தோஷங்களையும் இது கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். நான் எப்பொழுதுமே மற்றவர்களுக்கு கெடுதல் செய்ய நினைப்பதில்லை. ஆனால் எப்பொழுது ஒருவரின் கண்ணீரை கண்டு ஒரு மனிதன் ரசிக்கின்றானோ அப்பொழுது நான் ஓடோடி வந்து விடுகின்றேன். அவர்களுக்கு நான் என்ன கொடுக்க நினைக்கிறேனோ அதை எல்லாமும் சரியாக கொடுக்க நினைக்கிறேன். சுற்றிலும் பல விஷயங்களும் பல பிரச்சனைகளும் நடந்த பொழுதிலும் இவர்கள் செய்தது மிகப்பெரிய பாவம். உன்னுடைய கண்ணீரை கண்டு ரசித்தவர்கள் யாருடைய கண்ணீரை கண்டால் கண்ணீர் வடிப்பார்களோ அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை இந்த வாழ்க்கையில் இனிமேல் காணப்போகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு சோதனையை இந்த வாழ்க்கையில் இவர்கள் நிச்சயமாக காணப்போகிறார்கள் என்பதுதான் உண்மை. உன்னோடு எப்பொழுதும் உனக்கு துணை இருக்கும் இந்த நேரம் முழுக்க இனி உன்னை சுற்றி என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை எல்லாமும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருக்கும் இந்த காலம் இனி அத்தனையும் என் பிள்ளைக்கு பல சரியான புரிதல்களை கொடுக்கும் என்பதனையும் நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். என்ன நடந்தாலும் நான் இருக்கும் இந்த நேரம் முழுக்க இனி உன்னுடைய நம்பிக்கையை நிச்சயமாக எடுத்து கொண்டு வர வேண்டும். உன்னுடைய நம்பிக்கையை நிச்சயமாக நல்ல மாற்றங்களுக்குள் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. எது நடந்தாலும் சரி, நான் இருக்கும் பொழுது இனி உனக்கான சந்தோஷம் உன்னை தொடரட்டும். இந்த தாய் இவர்களை கண்ணீர் சிந்த வைக்கப் போகிறேன். அதுவும் இவர்கள் கனவிலும் நினைத்து பார்த்திராத அளவிற்கு பல வேதனைகளை அனுபவிக்கப் போகிறார்கள். உன் கண்ணீரை கண்டு ரசித்தவர்கள் இன்னொருவரின் கண்ணீரை கண்டு கலங்குவார்கள் என்றால் அதைத்தானே முதலில் அவர்களுக்கு நாம் செய்ய வேண்டும். உன் தாயானவள் இதை செய்ய நான் துணிந்து விட்டேன். இந்த நேரம் என் பிள்ளை இதையெல்லாமும் இனிமேலும் நீயும் புரிந்து கொண்டு இவர்களுக்காக இரக்கப்படுவதை முதலில் நிறுத்து. ஏனென்றால் உன் மீது துளியளவும் இரக்கப்படாதவர்கள், உன்னுடைய கஷ்டத்தை கண்டு ரசித்தவர்கள், இவர்களுக்காக நீ இரக்கப்பட்டு அம்மாவை வேதனைப்படுத்தாதே. என் பிள்ளையை
செய்த பாவம் யாரையும் விட்டு விடாது. காலமும் எல்லா நேரமும் இவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பிறகும் இவர்கள் இப்படித்தான் இருப்பார்கள் என்றால் அதற்கான தண்டனையை இவர்கள் அனுபவிக்கத்தான் வேண்டும். அதனால் நீ இரக்கப்படாமல் இரு. மற்றதை எல்லாமும் நான் பார்த்து கொள்கிறேன். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.